ஸ்கொயர் ஃபேமிலி. நாங்கள் இன்றைக்கு எங்கே போக போகிறோம் ரித்திக்? பீச்சுக்கு. நாங்கள் பீச்சுக்கு போக போகிறோம். அதான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறீங்க. பீச்சுக்கு போய் என்னென்ன செய்ய போறேன் ரித்திக்னு சொல்லி இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறீங்க. ரித்திக் சொல்லிடுங்க, வாங்க வீடியோக்குள்ள போலாம். வரியா சொல்லுங்க. வாங்க. என்னது போறீங்க பீச்சுக்கு? பீச்சில் ஜான் நிக்குமோ? என்ன கழுதானிக்குவீங்க மண்ணார்ல. மண் விளையாட போறீங்களோ? என்ன வரும்? மீனெல்லாம் வருமா? நீங்க நண்டு தானே பிடிக்க வரீங்க? என்ன வந்துட்டு பீச்சுக்கு? எத்தனை போட் நிக்குது? இது சின்ன கடல், பெண் கடல்னுவாங்க. சரியா? இது அங்கால தெற்கு கடல் தான் பெரிய கடல். அதுல தான் அலை பெருசா அடிக்கும். சரியா? போட் எல்லாம் நிக்குதுன்னு பாத்தீங்களா? அது போட் இல்லம்மா, அது டிப் போட். டிப் போட்? இதெல்லாம் கிரால் பிடிக்கிறது. சரி வாங்க பாப்போம். ரித்திகா, ரித்திகா எங்க போறீங்க? என்ன செய்ய போறீங்க ஐயா? போட்டாயா? ம் ஐயா முள்ளு வலி இருக்கும். போட் இல்லை. சரியா? இதெல்லாம் டிப் போட்டுவாங்க. இது சாரி, இதுக்கு பேர் டிப் போட்டு இல்லை, டோலர். சரியா? இது டோலர். இதில் தான் இறாலுகள் பிடிக்கிறது. பின்னுக்கு மடி ஒன்று இருக்குது, அதில் இழுத்துட்டு போனால் இப்படி தரையில் போட்டு இழுத்துட்டு போவாங்க. இவ்வளோ கிட்டடியில் இல்லை, இதை கரைக்கு கொண்டு வந்து விடையிலாது. இல்லைங்க, இப்படி கடல் மட்டத்திலாம் கொண்டு வந்து வச்சுருப்பாங்க. இதுக்கு போகிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, மண்ணெண்ணெய், இது டீசல்கள், சாப்பாடுகள், அதுகள் எல்லாம் கொண்டு போகிறதுக்கு ஒரு போட்டுகள் இருக்குது. இங்கே வந்து போட்டுகளில் ஏறிட்டு போய் அதில் ஏறி தான் அப்படியே போவாங்க. இதில் இறால் பிடிக்கிறது. இறாலுகள் தரையில் வர எல்லாமே பிடிப்பாங்க. அடே சுத்தி காலையில் நினைக்கிறான்டா. டேய் என்ன கைனி? சங்கு இல்லையா? சங்கு முள்ளு. இந்தாங்க வழியா பார்க்கும், கையில கொடுத்து இதடு. இதுக்கு பேர் கொட்டாங்கி. இதடு இந்த இருக்கு. இதுக்கு பேர் கொட்டாங்கி, அது சங்கு முள்ளு. ஓ, இது என்ன சொல்லுவாங்க கைன் செய்கிறது? நண்டு வேலை இருக்குது தானே? நண்டு வேலையில் இதுகளெல்லாம் பட்டு வரும். பட்டு வந்தால் என்ன செய்வாங்கண்டா, இதெல்லாம் கலட்டி எடுத்து சில பேர் என்ன செய்வாங்க, கடலுக்கு கொட்டுவாங்க. சில பேர் என்ன செய்வாங்க, கரையிலேயே ஒரு கும்பலாக கொட்டி வச்சுருப்பாங்க. அந்த கடலுக்கு கொட்டுறது தான் இதெல்லாம் அப்படியே இஞ்செல்லாம் வந்து கிடக்குது. இந்த பார்த்தீங்களா எவ்வளோ கிடக்குன்னு? அங்கே இப்படி இருக்காது, அங்கே இப்படி இருக்காது. இஞ்ச பாருங்க இப்போ கொட்டாங்கி. ம் குளிக்கலாம்.
எப்போ கழிச்சிங்க நீங்கள்? 2021 இது என்ன சொல்லாம? தெப்பம் தெப்பம். இது இப்படி தான் துடுப்பால் தான் தாண்டி போவாங்க. போயிட்டு அந்த அந்த ட்ரோலர் மட்டும் இருக்குல்ல, இந்த ட்ரோலர் தெரியுது, அந்த தண்ணிக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா அந்த வெலை இருக்குது, அதில் வெலை இருக்குது பாரு, அதை போடுவாங்க. வலையை போட்டு கஷ்டம்தான். ஒரு வலையை போட்டுட்டோமா ஒரு கொஞ்சம் நேரம் கரையில் நின்றுட்டு திருப்பி போவாங்க. திருப்பி போயிட்டு வலையை பிடிச்சி மீன் போட்டிருந்தா மீனை ஏற்றிட்டு வருவாங்க. தெரிஞ்ச ஆள் தான் வரும். இதா இதுக்கு பேர் என்னன்னு சொன்னா முருவக்கற்கள் மாதிரி அந்த இது கொடுங்க பிள்ளைங்க. இறால் இல்லைம்மா, இறால் மாதிரி வந்து தான் இறால் இல்லை. எல்லாத்தையும் பிள்ளையா சொல்கிறேன். ரித்திக்கிற ஃபேன்ஸ் ஒரு அடிக்கடி டிக்டாக்ல வந்து கேட்பேன், ரித்திக் எங்கேருந்து எங்கேயா போறீங்க? இதம்மாச்சி இது ஐவிரல் அந்த விரல் எல்லாம் இது அதுவும் சின்ன சங்கு. அது சங்கு இதை அது விரல் உடைஞ்சிட்டு. என்னையா அது தாங்களேன் நெஞ்ச வேறுங்களேன். இந்த இதுக்குள்ளே இந்த நிகா மாதிரி இருக்குல்ல, இந்த நிகத்தை இதை என்ன செய்வாங்கன்னா இதை கணக்கு எடுத்து மண்ணுக்குள்ளே தாட்டு வைப்பாங்க. இது இந்த இப்படியே இதோட இது கணக்கு எடுத்து இப்படியே மண்ணுக்குள்ளே தாட்டு வைப்பாங்க. தாட்டு வச்சாங்கன்னு சொன்னால் ஒரு 4-5 நாளில் இது அழிகிறோன்னு இந்த இது நிகம், இதை நிகம்னு சொல்லுவாங்க. இது நிகம் 1 கிலோ எடுத்து கொடுத்தா 3000 1 கிலோ. ஆனால் 1 கிலோ எடுக்கிற கஷ்டம், அது வெறும் காற்று கூடு மாதிரி தான் இருக்கும். அது கணக்கு எடுக்கணும், எடுத்து கொடுத்தா 3000 ரூபா. இப்போ செய்கிற முதல் இது செஞ்சவங்க இதை எடுத்து இது கணக்கை வந்துட்டா மண்ணுக்குள்ளே ஒரு இடத்துல தாட்டு வைப்பாங்க. தாட்டு வச்சு கிண்டி அந்த நிகத்தை ஒரு இதால் கிண்டி இது எடுக்கணும். கொட்டாங்கி அதை எடுக்கணும்டா, அது சொல்லல, அது அவ்வளவு கணக்கு வேணும். இதான் நட்சத்திர மீன், எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்குது. ஓய் என்னையா கொட்டாங்கி சா நிற்கும். எடுத்துருவாங்க. பாப்போம் பிள்ளை எங்கிட்டுங்க. அது பரவாயில்ல, உள்ள நிற்குமல்ல தம்பி, நண்டு நிற்குமா? கடிக்காது கையை பிள்ளைய கழுவிடு. கிண்டினே போகணுங்கடா. அப்போ அங்கால வேறு இடத்துல அதுக்குள்ள அது இங்கே இதுக்குள்ளே வந்துடும். அது நண்டு அப்படியே குழி அடிச்சு இஞ்சால குழிகளுக்குள்ளால வந்துடும். இந்த ஐயா இந்த வந்துட்டு நண்டு ஐயா ஐயோ கடலுக்கு ஓடிச்சு. இந்த பாருங்க எப்படி பொந்துக்குள்ளால எப்படி சித்திக் இந்த பிடிச்சிட்டாங்க பாருங்க, இந்த மாமா பிடிச்சிட்டான் பாருங்க. எப்படி ஐயா எப்படி பொந்துக்குள்ள இந்த நண்டை பிடிச்சிட்டாங்க பாருங்க கிட்ட கடிக்கும். வா இங்க பாத்தீங்களா நண்டு கடிக்கும் கொடுக்குள்ள இங்க பாருங்க. ஆமா இதை எப்படி
இங்க பாருங்க எப்படி கடிக்க மாட்டேங்குது பாருங்க. எப்படி வெள்ளையா கடிக்க மாட்டேன் பாருங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க இங்க பாத்தீங்க எப்படி கடிக்குது. தான் பிடிக்க கூடாது சொல்றது. கடிக்குது. இந்த கொடுக்குல கை வைக்க கூடாது. கையை வச்சு செஞ்சு பாருங்க எப்படி கடிக்க மாட்டேன் பாருங்க. இந்த எப்படி எப்படி தம்பி இங்க பாருங்க எப்படி நிற்கும் கடிக்குது. இப்படிதான் நிற்கும். நண்டு கடிச்சா இப்படியே நிற்கும். அது எப்போ விடுதோ அப்பதான் விடும். இல்லாட்டி இப்படி நாங்கள் 2 இதையும் பிடிச்சி எடுக்கும். இந்த 2 கொடுக்கையும் பிடிச்சி இப்படி இழுத்தா தான் விடும். அப்பா எடுத்துட்டேன். இஞ்சி பாத்தீங்களா? இஞ்சால நண்டு கால் சின்னனா இருக்கே. காலில் அப்படித்தான். எப்படி நீங்க அவங்க கடிக்குது. இங்க இதுல பிடிக்கட்டா? பின்பக்கம் பிடிங்க ஏன்னா கடிச்சிடும். கடிச்சா ரத்தம் வரும். ரித்திக் எப்படி இருக்கு நண்டு? கை வைக்க கூட ஐயா பிள்ளை. இது குழி நண்டு வாங்கல கைனி. இது இந்த குளியலுக்கு பார்த்தா ஒரு குளியலுக்கையும் கண்டு கண்டா வரும் இந்த நண்டு. அப்படி எப்படி ஓடப்போ 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 ஓடப்போ. ஐயோ நண்டை மிதிச்சிட்டாங்க. இல்ல 2 ஒரு கால் தான் உடைஞ்சிருக்கு தம்பி. போட்டாண்டா நண்டு இங்க வெடிச்சு மேல் பக்கம் உடைஞ்சிட்டா. இது குழி நண்டு. எல்லா குழிகளுக்கும் இல்லைம்மா இது குழி நண்டு. சரி இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. இது சும்மா அந்த ஓட்டைகளுக்குள்ள அப்படியே இருக்கும். கிண்ட 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 வரும். அடுத்த நண்டு பிடிக்க போறீங்களா ஐயா? அடுத்த நண்டு பிடிக்குமா? ரைட் வாங்க வாங்க இன்னொரு கிடங்கு கிண்டுவோம். வாங்க வாங்க அடுத்த கிடங்குன்ற அதுக்காக நீ இது இருக்கல இந்த பொந்து இருக்கல இது அப்படியே அங்காள பக்கம் போய் எழும்பி போகும். அங்காள வந்து இதுக்குள்ள ஓட்டை அடிச்சு அங்காள அங்கேயும் போயிடும். வேற பக்கத்துல ஓட்டு நிக்குதா? ஆனா பக்கத்து இந்த நிக்குதான் கையில கடிக்குதான். எதுல பாரு இது இதுக்குள்ள வந்துட்டு சரியா? என்ன செய்றாங்க ரித்திக்? நண்டு பிடிக்கிறாங்களா? எல்லாம் எடுத்தாச்சு. நீங்க எடுக்கிறோம். கடிக்குது கிடந்த ஆளு கடி வாங்கி கொண்டு அவருக்கு நல்லா கடிச்சிட்டான். கிண்டி எடுக்கிறாங்களாண்டு அவனுக்கு நல்லா கடிச்சு ரத்தம் வரும். கையில ரத்தம் வரும். கொஞ்சம் 2 கடி போட்டா சரி. வடி விரல இருக்காது. நேரால இந்த இடத்துல அங்க கிண்ட சாமி இங்க அது கிட்ட இது கிட்ட புதையல் எடுக்குறோம். புதையல் இருக்கானே இதுல. சிங்கங்களுக்கு புதையல். என்ன பேர்னே? ரித்திகா. யாருக்கு அவங்கள மாதிரி முடியறாங்க. உள்ளங்க என்ன? ஆம்பள முடியலா? இல்ல. டேய் அனிஸ்ரா மரமோன் சின்ன படியா இருந்தான். சின்ன படியா வளர்வாங்க நிறைய. பாருங்க நான் பாக்குறேன் அம்மா. இருக்கடா. இருக்கு. நிக்கிதாடா. அங்க கீழக்கல அப்படியே போகுதுடா. போயிட்டே இருக்கா. பாத்ரா பெட்ரோல் வந்த மோந்து பாத்து. மிஷின் போடுவோமாடா? நீ அண்ணன் போடுறது அடே சும்மாடா. அடிப்பா. நண்டு பாஞ்சிட்டு போகுது. மண்ட இங்க இருக்கா? போண்டா. மசாஜ் பண்ணிக்க. அண்ணா நீங்க டிக்டாக் சேர். போடா யூஸ் பண்ணிடுங்க. செலிபிரிட்டி. போடா வந்தீங்க. தேங்க்ஸ். நிறைய நண்டா இருக்கு. மூன்றாவது வட்ட போடுறாங்க. அதாச்சும் அப்படியே பெரிய நண்டு போல நண்டு தர மாட்டே அடியா ஒரு நண்டு பிடிக்கிறதுக்கு இவ்வளவு பாட்டு பாத்தீங்களா ரித்திக்? செட் ஆயிடுச்சு. நண்டு பிடிக்கிறீங்க. நண்டு கப்பம் எங்க போயிட்டா நண்டு? எங்கடா
புரியுதா நீ விடு நான் பிடிக்கிறேன் இந்தா வந்துட்டா ஐயோ கேளு செருப்பு பிடிச்சிட்டாங்க ரித்திக்கிற சிரிப்பை பாருங்க ரித்திக்கிற சிரிப்பை பாருங்க கொடுக்க உடைச்சிட்டு குடுறாடே இல்ல இல்ல பாவம் 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 கூட கடி கடி அவன பொண்ண கடி ரைட் எப்படி போனே தூங்கு இப்போ கடிச்சே தூங்கு ஸ்ட்ரென்த் அப்ப என்னத்துக்கு கொடுத்த அப்படி இந்த போட்டு ரெண்டு வீடியோ எடுக்கலாம் அப்படி அதோட ரெண்டு அவ்வளவுதான் விட்டு விடுவோமா கடலுக்குள்ள ரித்திக் ரித்திக் கடலுக்குள்ள விட்டு விடுவோமா இல்லை கீழே விடுவோமா கீழே விடுவோம் எங்கே போகுதுன்னு பார்ப்போம் தம்பி கீழே விடுவோம் கடலுக்கு தான் சுத்தி வந்துட்டா ஓடுமா கடலுக்கா போகுது கடலுக்கு போயிட்டு ராவல உங்களுக்கு தெரியுமா வெளியில திருப்பி வந்துடும் என்னடா வெளியே வந்து மறுபடியும் ம் இது கடலுக்கு இருக்காங்க இனி அப்படியே கொஞ்சம் நேரத்தில் வெளியே வந்து அந்த பார் அதுலேயே அங்கே பார் கிடங்கண்டி உள்ள போயிட்டு பார் இந்தா தெரியுதா பயத்துல எப்படி தள்ளுவாங்க கை போல அப்படியே கிடங்கண்டி உள்ள போயிடும் கடலுக்கு போன முன்னே திரும்பி பிடிக்கிறாங்க அப்படியா ரித்திக்கிற கையில கொடுப்போமா அங்க பாருங்க எப்படி கையில கடிச்சிருக்காங்க தம்பிக்கு எப்படி கடிச்சிருக்கு பாத்தீங்களா கையில கடிச்சிட்டாங்க ரத்தம் வருதாடா காட்டு கையை காட்டு கையை காட்டு வந்துட்டு நண்டு கடிச்சு ரத்தம் வருது குடிக்க தெரியாம எப்படி கடிச்சு ரத்தம் வருது பாத்தீங்களா வாய் சரியா பட்டுட்டா எனி பிடிங்க ரித்தி எனி கடிக்காது எனி பிடிங்க கடிக்காது நீ கொடுக்க காட்டிட்டாங்க எனி கடிக்காது என்னங்க ரித்தி இதே உடைச்சா செத்துரும் சீ வெள்ளனே கொண்டதுக்கு தான் வலி இந்த இதில் வருது நூறு அசிட் மாதிரி ஆ கை அரிக்கும் கொஞ்சம் பட்ட பிரச்சனை கணக்கப்பட்டதான் இப்படி இப்படி கடிக்காது வா ஏறி அது போட்டீங்க கொஞ்சம் தான் செத்துருண்டா எங்க நண்டங்க கடலுக்கு எறிஞ்சிட்டாங்க எடுக்காம விட்டுருந்தா சரி ஓகே வேற என்ன எப்படி இருக்கு அப்படி என்ன மண்ணெல்லாம் வந்திருக்கணும் வந்திருப்பேன் போட் போட் போய் பார்க்க போறோம் ஐயா பா இல்லை போட்டில் போயிடலாம் போயிடலாது இல்லை இப்போ போயிடலாது யார் சொன்னது போயா நிறுத்திக்க செட் ஆகிட்டு இப்ப கஷ்டப்பட்டுருக்கேன் தூங்குங்கடா தூங்குங்கடா கதைச்சு தூங்குங்க அப்போ என்னதுக்கு பாடி வர்றாங்க
ரித்திகத்துக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு. அங்கே மாறி மாறி அவரும் போகிறேன். அவருக்கு தண்ணி நண்டுண்டா காணுந்தாரே. இந்த அவர் செட் ஆயிட்டு. அவருக்கு நண்டு, கடல், தண்ணி. போட் ரைட் போவோம்னா இப்போ போயிடலாதாமே. ரித்திகாண்டி போட் ரைட் கேட்டேன் நான். பரவாயில்ல, ஓகே, நாங்கள் முல்லைத்தீவு போய் போவோம். அவருக்கு வீட்டோட வேற விருப்பம் இல்லைங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா வியூ? எப்படி இருக்கு? அப்படித்தான் இருக்கு பீச். இன்னும் பார்க்குறாங்க. என்ன கைனி இது பட்டாலும் கடிக்கும். கடிக்கும் கடிக்கும். இதில் ஜெலிபிஸ்ல கணக்கு இருக்கா? இனி சில ஜெலிபிஸ் பட்டு தாண்டா கடிக்கும். இப்படிதான் இருக்கும். ஃபுல்லா சாமான் நண்டு பிடிக்கணுமே பிடிக்காம கனவா மாதிரி இது பட்டா கடிக்கும். அந்த வீணி மாதிரி வடியுது அது அது பட்டா கடிக்கும். கடல் கதைக்கு போட்டு விடையா? நான் கடிச்சேன்னா அப்படிதான் கடிக்க வேண்டாம். அப்படி மசுக்குடி பட்ட மாதிரி தான் இருக்கு. கடல் குளிக்க தான் கடிக்கும். இந்த கிளைமேட்டை பாருங்க எப்படி இருக்காது. சன்சைட் எல்லாம் எப்படி இருக்கு? ரித்திக் என்னையா சரிங்க? நண்டு பிடிக்கிறேன். அதுக்கு மண்ணண்டா சரியான இருக்கும். சரி, இந்த கடல் மண்ணுக்குள்ளேயும் தெரியும். எங்கட பீச்லேயும் ஆட்கள் வந்து இருக்கிறாங்க. முதல் இந்த இடத்துல இல்லாங்க இனி லைட் எல்லாம் போட்டிருந்தவங்க இரவிலையெல்லாம் வந்து இதான் எல்லாம் ஊக்கி உடைச்சி நாசமாக்கிட்டாங்க. இந்த இந்த அதை உடஞ்சி கிடக்க பிறந்த அதெல்லாம் சேர் இப்படி இது ஃபுல்லாக சேர் எல்லாம் கிடந்துச்சு. இந்த நாங்கள் இருக்கிற மாதிரி இந்த வயசு நாங்கள் இருக்கிற மாதிரி வடியாக இருந்துச்சு. ஆனால் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. சா சுற்றிக்கிற ஃபோட்டோ ஷூட்டாக மது எடுத்துருக்கார். வடியாக தான் இருக்குது. நல்லா இருக்கு இடம். தொழிலுக்கு போகுது தெரியுதா? இந்த தூரத்தில் தெரியுது போகுது. எல்லாம் போகுது. நீலம் வெள்ளை பிங்க் மாதிரி நல்லா இருக்குண்ணா. எப்படி இருக்கு வியூ? வாங்கய்யா போ. ரித்திக் கொள்ளையும் வாங்க போம் போம் வாங்க போம் வாங்கய்யா போ. போம் போம் வாங்க. அவ்வளோ கை சரி அப்போ நாங்கள் போகிறோம். பாய் ரித்திக் பாய் போயிட்டு வரலாம். பாய் நாங்கள் போகிறோம். ஊத்தறீங்க. ஓகே வந்தோம் பார்த்தோம் போயிட்டு வரோம். சரியா அங்க அங்க இஞ்சால அப்பாவுக்கு பக்கம் அப்பாவுக்கு பக்கம் பாய் சொல்லுங்க. அப்பாவுக்கு பக்கம் அப்பா பக்கம். பாய் பாய்
பாய் பாய் அப்பா பிளேன் கேஸ் மண் சரியா பாய் காயில மண் இல்ல வேலை போலாம்ல பாய் பின்னேரம்பா இப்பதான்ப்பா பின்னேரம் இரவுக்கு வாங்க சொல்லணும் ஆஹா இங்க பீச்சை வந்து பார்த்துட்டு போறோம். இதுக்கு பேரம்மா வெள்ளம் வல்லம் வல்லம் பள்ளம் வல்லம் இதால தான் அந்த அப்போ தாண்டி போனாங்க இதுதான் அது இதெல்லாம் என்ன சொல்லலாம் இது என்னது இந்த ஏன் கொட்டில் அடிச்சிருக்காங்க அந்த வலை பின்றதுக்கு இதுக்குள்ள எல்லாம் ஆட்கள் இருக்காங்க அப்படியா இல்ல வலை பின்றதுக்கா இதுக்குள்ள தான் இப்போ மீன் இது நண்டு வேலையெல்லாம் கொண்டு வந்து இதுகளுக்கு வச்சு தான் நண்டு வேலை தெரிப்பாங்க. அதை விட இந்த இப்போ இதாக இருக்குது கதவெல்லாம் பூட்டிருக்கு அதுக்குள்ளே என்ன செய்வாங்கன்னா மண்ணெண்ணெய்கள் இன்ஜினுகள் அப்போ கடலுக்கு கொண்டு போகிற சாமான்கள்லாம் இதுக்குள்ளே வச்சு பூட்டி போடுவாங்க. இதுக்கு பேர் பாடி என்றாங்க பாடி. இதெல்லாமா பெரிய காற்று அடிச்சுதுன்னு சொன்னா சரியா இதெல்லாம் இல்லாம போயிடும். காற்று அடிச்சுன்னா தண்ணி வந்தா இதெல்லாம் அடிபட்டு போயிடும். திருப்பி என்ன செய்வாங்க திருப்பி புதுசாக செய்வாங்க அடிப்பாங்க. இந்த இதுதான் இந்த டோலர் இதுதான் இந்த டோலர் இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கு வெளியில கொண்டு விட்டுருக்காங்க இதெல்லாம் பழுதா போயிருக்கும் இன்ஜின் பழுதா போயிருக்கும். இங்கே பாருங்க உங்களோட சொந்தக்காரர் தனியா போற டோலர் கிடக்குன்னு பாத்தீங்களா எல்லாம் இன்ஜின்கள் அப்பாட சொந்தக்காரர் சொல்லுங்க ஐயா காசு கூட்ட முடியாது இங்க சொல்லுங்க அப்பா சொந்தக்காரன் ஆட்ட சொந்தக்காரர் கழுதை டொங்கி சரி நாங்க அப்படியே வீட்டை போவோமே ஏன்னா இங்க இதுதான் பேசால் டவுனா இதுதானா இதுதான் டவுன் உங்களை தான் டவுன் பேசால இவ்வளோ தான் டவுன் இதே காட்டும் பாரு உடுப்பு கடையில இருக்கு இதுல ஒரு உடுப்பு கடை இருக்கு இங்கால எங்கால உப்பு கடை இருக்கு அண்டா ஏண்டா பேசால ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பீச்சுக்கு போயிட்டு அப்படியே பீச்சையும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸும் எடுத்துட்டு அப்படியே ரித்திக்கும்படி நண்டெல்லாம் பிடிச்சி தண்ணி கெறிஞ்சு விளையாண்டு நல்ல சந்தோஷம் இருக்கும் மண்ணுக்கு விட்டது. அப்படியெல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ ரித்திக்கு பார்த்தீங்கன்னா நித்திர. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா இந்த வீடியோ இப்போ முடிச்சு கொள்ள போகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நாங்கள் பிகேஆர் ஃபேமிலி. பாய்.